வெல்கம் டு உஜிதா ஸ்விங்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லூர் டீலக்ஸில் நம்ம இப்போ எத்தனை தையல் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இது வந்து எந்தெந்த வகையான ஃபுட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உஷா ஜனோம்ங்கிற இதில் அல்லூர் டீலக்ஸ் அப்படிங்கிற மாடல். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 தையல், அதாவது 14 தையல் உங்களுக்கு இதில் கிடைக்கும். சரிங்களா? ப்ளஸ் என்னென்னா ஸ்டிச்சிங் லென்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த மிஷினில் வரும். தேவையான அளவு 1, 2, 3, 4 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மொத்தத்தில் 24 ஃபங்க்ஷன் இந்த மிஷினில் வரும். இப்போ தையல் வந்து 14 இருக்கும், ஃபங்க்ஷனிங் 24 ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் மீன் என்னென்னா நம்ம நார்மலாக தைக்கிறது, சிக்ஸாக் போடுறது, சேரீ வரம் ஊட்டி அடிக்கிறது, காஜா பண்ணுறது, பட்டன் பண்ணுறது, ஹெம்மிங், ஓவர்லாக், இந்த மாதிரியான ஸ்மோக்கிங் இது எல்லாமே சேர்ந்துக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். சரிங்களா? இந்த மிஷினில் இப்போ நம்ம வந்து என்னென்ன அடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் வச்சு இதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பீடிங் ஃபுட், இது பேர் என்னென்னா பீடிங் ஃபுட்டுன்னு பேர். இந்த பீடிங் ஃபுட்டை எப்படி இப்போ யூஸ் பண்ணுறது, பீட்ஸ் வச்சு எப்படி தைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நம்ம காட்ட போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பீடிங் ஃபுட்டு நம்ம நார்மலாக ரெகுலராக ஆர்டினரி ஃபுட்டை கழட்டிட்டு மாட்டோம்ல, அந்த மாதிரி லாக் இருக்கும். லாக் மாட்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சி வைக்க போகிறீங்க. இந்த சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸாக்டில் இருக்கும். சரிங்களா? சி மீன்ஸ் இங்கே உங்களுக்கு சிக்ஸாக் தையலில் இருக்குது. சரிங்களா? இந்த சிக்ஸாக் தையலை வச்சுக்கணும். சரிங்களா? இங்கே ஸ்டிச்சிங்கோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 mm வச்சுக்கணும். பீடிங் ஃபுட் அடிக்கும்போது லென்த்து 2 mm சிக்ஸாக் வைக்கணும். வச்சுட்டு இந்த பீடிங் ஃபுட்டுக்கு நடுசில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பீட்ஸ் இந்த நடுசில் வச்சுட்டு இப்படி ஒரு சிக்ஸாக்கை போட்டு இப்படி கையில் வச்சு இங்கே பாருங்கள், நான் சுற்றுற பாருங்கள், ஊசியை பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வெளியே போகிறது தெரியுதுங்களா? ஸோ இப்படி லாக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லாக் பண்ணி இப்படி சிக்ஸாக் போட்டு இந்த ஸ்டோனை இப்படி லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பெடல் பண்ணிங்கன்னா இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு சைன் வச்சு அடித்து கொடுக்கும். சரிங்களா? பாருங்கள், அழகாக நீட்டாக அதுவே என்ன பண்ணணும், பீட்ஸ் வச்சு உங்களுக்கு நீட்டாக அடித்து கொடுத்துரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த லேஸ் ஒர்க்கு இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக வச்சு என்ன பண்ணலான்னா அடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த நூல் வந்து வித்தியாசம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனா மேலே நீங்கள் ஒயிட் கலர் போட்டிங்கன்னா அதே மாதிரி கீழேயும் சேமாக நீங்கள் ஒயிட் கலர் போட்டால் மட்டும்தான் அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா? நீட்டாக இருக்குதா? இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கு, அடுத்தால பாசி வச்சு அடிக்கிறது, உருண்டை பாசி வரும்ல அந்த மாதிரி அடிக்கிறது எல்லாமே நீங்கள் இந்த பீட்ஸ் வச்சு நீங்கள் பீட்ஸ் போட்டு வச்சு நீங்கள் அடிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பீட்ஸ் பிடிச்சி எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுப்போம், நீங்கள் தேவைன்னா கால் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.